அதிமுகவில் அழைப்பு விடுத்தும் ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவர் இருந்தது சரிதான். என்னக்கா ரொம்ப நாளாக அதிமுகவில் பயணித்தவர் இப்போ திடீர்னு ஓபிஎஸ் கூட சேர்ந்து அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால் அவர் இப்போ தேர்ந்தெடுக்க முடிவு சரியான முடிவு தான். திமுகவில் இருந்ததுனால அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். கடந்த காலங்களில் அம்மாவுடைய ஆட்சியில் அமைச்சர் இடம்பெற்றார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஆதரவாளராக நீண்ட காலம் ஓபிஎஸ் கூட பணியாற்றியிருந்தார். ஓபிஎஸும் வைத்திலிங்கமும் அதிமுகவை ஒன்றிணைக்குன்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் தான் அவர் திமுகவில் இணைஞ்சிருக்கார். அதை பொறுத்த வரைக்கும் அது சரியான முடிவு தான். திறமையான தலைமை என்பது அதிமுகவில் இல்லை. இன்றைக்கி யார் முடிவெடுக்கிறான்னு தெரியாமல் பிஜேபி சொல்கிறத அதிமுக கேட்குறதுனால அந்த முடிவை வைத்திலிங்கம் எடுத்திருக்காரு. அதுக்கு வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா அவர் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அவங்க சுச்சுவேஷன் ரெண்டு கட்சி நாளாக போயிட்டுருக்கு. அவர் எடுத்த முடிவு எடுக்கிறது சரியாக தான் படுது. இன்றைக்கி திமுகவுக்கு போனால் தான் அவருக்கு எதிர்காலம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதிமுக இன்றைக்கி அவங்க சுயலாபத்துக்காக அவரை அழைச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் அவர் ஓபிஎஸ் கூட இருந்து அவங்க கூட தான் பயணிச்சிருக்காரு. அப்போல்லாம் திரும்ப அவங்க வெளியேற்றும் போது வைத்திலிங்கத்தை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. இன்றைக்கி எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் ஓட்டு வேணும், ஒருத்தநாடு பகுதியில் ஓட்டு வேணும்னு அவர் வைத்திலிங்கத்தை வேணால் அவங்க எதிர்பார்த்துருக்கலாம். அவர் போகிற மாரி எனக்கு தெரியல. அதான் இங்கே திமுக வந்திருக்காரு. அவர் வெளியில் போய் இது வரைக்கும் அவங்களை கூப்பிட்டு பேசலை. அதெல்லாம் அவர் இப்போ போனால் அவர் 2026 எலெக்ஷன் வருது. அதெல்லாம் அவங்களுக்கு எம்எல்ஏ பொறுப்பு கொடுத்து ஜெயிக்க வைக்கிற ஒரு நம்பிக்கையாக இருந்தால் அவர் போயிருப்பார். ஒரு மூத்த நிர்வாகி அதிமுக இன்னைக்கு தலைமையில் வழி நடத்துறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஜெயலலிதா மாதிரி ஒரு வலுவான தலைவர் இல்லை. எனவே ஒரு திமுகவில் இணைஞ்சதுங்கிறது தான் சரியான முடிவு. மக்கள் குரல் நிகழ்ச்சியில் சிதம்பரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.